அந்த தண்ணி இவ்வளவு அடியும் வாங்கிச்சே ஒழிய எல்லாம் சின்ன 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 பார்ட்டிகள் அப்படியே பிரித்து கொடுத்துட்டு அடிபட்ட வலியே தண்ணிக்கு இல்லை. அப்பதான் யோசிச்சு பார்த்தோம், ஆஹா நம்ம மாஸ்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் கல் மாதிரி இருந்தா அடிச்சா வலிக்கும், ஆனா நான் தண்ணீர் மாதிரி மாறினாதான் எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு வலிக்காது. இதை என் மாஸ்டர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இது முக்கியம் இல்லை. ஒரு அருவி மேலேந்து விழும்போது பார்த்திருக்கியா, அது மேலேந்து விழுற தண்ணி பாறையை உருட்டும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, தண்ணி பலம் இல்லாததுங்கிறான், எவ்வளவு பெரிய பாறை அது உருட்டி கீழே தள்ளும் தெரியுமா? அப்ப மேலேந்து விழும்போது ஒரு தண்ணீர் பலம் பெறுகிறது. அது தாக்கும் போது அளவு கடந்த வேகத்தோடு தாக்குகிறது. ஆனால் தாக்கப்படுகிற போது தன் மீது அந்த தாக்குதல் படாதபடி தன்னை லேசாக்கி கொள்ளுகிறது. ஒரு மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரன் தண்ணீரை போல் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு